இப்படிலாம் பண்றீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நாங்க அனாதை ஆயிட மாட்டோமா? ஐயோ, உங்களை இழக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். உங்க உயிர் போறதுக்கு நான் ஒருபோதும் காரணமா இருக்க மாட்டேம்மா. நான் இப்பவும் சொல்றேன், ராஜாவை கட்டிக்க எனக்கு துளி கூட இஷ்டம் இல்ல. எனக்கு விருப்பமே இல்ல. முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டும், உங்க உயிரை விட வேற எதுவும் எனக்கு பெருசு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேம்மா. மாப்பிள்ள, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டே இருக்கு. நீங்க இப்படி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா நாங்க என்ன பண்றது சொல்லுங்க? மாப்பிள்ள, உங்களை சமாதானப்படுத்தி ஒத்துக்க வைக்க இதை விட்டா வேற வழி தெரியல மாப்பிள்ள. என்ன மாமா பண்றீங்க? வயசுல பெரியவங்க நீங்க. நீங்க போய் என் காலில் விழலாமா? இந்த பாவத்துல நான் எங்க மாமா போய் கழிக்கிறது? ஏன் மாமா இப்படி பண்றீங்க? எனக்கு வேற வழி தெரியலையே மாப்பிள்ள. மாப்பிள்ள, தயவு செஞ்சு இப்பவாது ஒத்துக்கங்க மாப்பிள்ள. ஐயா கார்த்தி, உன் மாமனை பாத்தியா எவ்வளவு தூரம் இறங்கி வந்துட்டான்னு? இப்பவும் நீ கல்லு மனசோட கல்யாணம் வேண்டான்னு சொல்றது சரியில்லையா? கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லு சாமி. எப்பா, மாமாவுடைய இந்த செயல் என் மனசை ரொம்பவும் பாதிச்சிருச்சுப்பா. இதுக்கு மேலேயும் நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காம இருக்கிறது சரியில்லைப்பா. ஆமாண்டா, ஒத்துக்கோ. நாங்க இங்க வந்தது உனக்கு எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு தான். பிடிவாதம் பிடிக்காத கார்த்தி, ஒத்துக்கோ கார்த்தி. ரேவதி, உன் அம்மா ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கேனா அதுக்கு காரணம் இருக்கும். இன்னைக்கு என்னோட பேச்சு, செயல், நடவடிக்கை எல்லாமே உனக்கு கோவமா, எரிச்சலா இருக்கலாம். ஆனா பின்னாடி நம்ம அம்மா நம்ம நல்லதுக்காக தான் இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்கன்னு நீயே நினைச்சு சந்தோஷப்படுவ. இப்ப ராஜாவை பத்தின தப்பான அபிப்பிராயம் உன் மனசுல ஏன் வந்துச்சுன்னே தெரியல. ஆனா அவன் தப்பானவன் இல்ல. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ரேவதி. ஏய், அழக்கூடாது. இத பாரு, கண்ணை தொடச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆக ரேவதி. எப்பவும் நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. இந்த எமோஷனல் பிளாக்மெயிலையும் நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க. நான் தோத்துட்டேன். இதுக்கு மேல என்னால பிடிவாதமா இருக்க முடியலம்மா. தோத்ததா நீ சொன்னாலும் யார்கிட்ட தோத்த? உன் அம்மா கிட்ட தானே. இப்போ நீ தோத்ததா நினைக்கலாம். ஆனா உன்னோட இந்த எண்ணம் மாறும். ஏன்னா நீ உன் வாழ்க்கையில ஜெயிப்ப, சந்தோஷமா இருப்ப. கடவுள் சத்தியமா சொல்ற. அம்மா, நீ எனக்கு இந்த கல்யாணத்தை பிடிவாதமா பண்ணி வச்சது ரொம்ப நல்லதுமா. இவரை விட ஒரு நல்ல புருஷன் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாருன்னு நீயே என்கிட்ட சொல்லுவ ரேவதி. அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்க ரேவதி. நல்லா இரு, அழாத. ஐயா, உன்னோட பதிலுக்காக தான் ஐயா நாங்க இத்தனை பேர் உசுரோட காத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல பதிலா சொல்லு சாமி. பாட்டி, இத்தனை பேர் சொல்லியும் நான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னது என்னோட தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா திரும்ப ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை பாட்டி. ஆனா இவ்வளவு பெரிய மனுஷன் அவர் பொண்ணுக்காக எப்போ என் காலில் விழ வந்தாரோ, இதுக்கு மேலே என்னோட தனிப்பட்ட விருப்பத்தை விட உங்க எல்லாரோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் பாட்டி.
உங்கள் எல்லாருக்கும் நான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சந்தோஷம்னா உங்கள் எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் பாட்டி. ஐயா, என் ராசா. மாப்பிள ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள. சாமுண்டீஸ்வரி, ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு வழியா ராஜா கல்யாணத்தை ஒத்துக்கிட்டான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நம்ம ரேவதியும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. அப்படியா? நிஜமாவா சொல்ற? நான் இதுல போய் சொல்லுவேனா? நிஜமாவே ஒத்துக்கிட்டா. இந்த அதிசயம் எப்படிமா நடந்துச்சு? முடியாதுன்னு ரொம்ப பிடிவாதம் முடிச்சாலே, இப்ப எப்படி ஒத்துக்கிட்டா? அவ பிடிவாதமா தான் பேசினா. ஆனா பெத்தவ நான் சும்மா விட முடியுமா? அவளுக்கு எது நல்லதுன்னு நமக்கு தானே தெரியும். அதனால நான் எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன். அவ சுலபத்துல ஒத்துக்கல. ஆனா நான் அவகிட்ட பேசி நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிருக்கேன். நல்ல காரியம் பண்ணம்மா. எங்க இது நடக்காம போயிடுமோன்னு ரொம்ப கவலையா இருந்தேன். ஒரு வழியா 2 பேரும் ஒத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இனிமே இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். அக்கா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நிஜமாவே ரேவதி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? ஆமா, ஒத்துக்கிட்டா. என்னால நம்ப முடியலக்கா. அந்த டிரைவர் மேல அவ்வளவு கோவமாவும் வெறுப்பாவும் இருந்தா அப்புறம் எப்படி ஒத்துக்கிட்டா? அம்மான்னு அப்புறம் நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? சில விஷயங்கள் அவளுக்கு புரியாது. சின்ன பொண்ணு தானே. அதனால அவளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டா. நீ விடு. இவ பேசி சாதிக்கிற டைப் இல்லையே, மிரட்டி சாதிக்கிற டைப். நிச்சயம் எதையோ சொல்லி தான் அந்த பொண்ணை மிரட்டி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருப்பான். சாமுண்டீஸ்வரி, என்ன இருந்தாலும் என் பேரன் தான் முறப்பையன். முறப்பையனுக்கு சில உரிமைகள்லாம் இருக்கு. அவன் சம்மதிக்கலைன்னா நீ உன் பொண்ணுக்கு கல்யாணமே பண்ண முடியாது. அவன் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டா நீ நிறுத்தி தான் ஆகணும். அது தெரியுமா உனக்கு? என்னது? முறப்பையனாவது கொரப்பையனாவது 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வேணா நீ சொன்னது நடக்கலாம். அந்த காலம் எல்லாம் மலையேறி போயிடுச்சு. பொண்ண பெத்தவங்க எவனுக்கு வேணாலும் கட்டி கொடுக்கற உரிமை இருக்கு. எத்தனை வருஷம் ஆனா என்ன, முறப்பையனுக்குன்னு இருக்கிற உரிமை யாரும் தடுக்கவும் முடியாது, பறிக்கவும் முடியாது. ரேவதி ஏன் பொண்ணு. அவளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். ரேவதி உனக்கு பொண்ணுன்னா அவ எனக்கு பேத்தி. அவளை என் பேரனுக்கு கட்டி கொடுக்கற உரிமை எல்லாம் எனக்கும் இருக்கு. அம்மா, பாட்டியோட பர்ஃபார்மன்ஸை பாத்தீங்களா? சந்தோஷத்துல ஓவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கு. 4-5 அவார்டு வாங்காம விட மாட்டாங்க போல இருக்கே. சும்மா பிச்சு உதறாங்களே. பின்ன பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் நடக்க போதில்ல, அந்த சந்தோஷத்துல ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. போடுறது பொய் சண்டையா இருந்தாலும் எப்படி ஒரிஜினல் மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாங்க பாருங்க எங்க அம்மா. உன் பேரனை தூக்கி குப்பையில போடு. உன் பேரனை விட நான் பார்த்திருக்கிற ராஜா எல்லா வகையிலயும் நல்லவன், நேர்மையானவன், ஒழுக்கமானவன். அவனுக்கு என் பொண்ண கல்யாணம் கட்டி வச்சா வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருப்பான். என் பேரனும் நல்லவன் தான், ஒழுக்கமானவன் தான், நேர்மையானவனும் தான். அவனுக்கு ரேவதியை கட்டி கொடுத்தாலும் அவன் சந்தோஷமா தான் இருப்பான். மாமா, இது ரொம்ப டூ மச்சா போய்கிட்டு இருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஒரே ஆள வேற வேற ஆளா நினைச்சு புகழ்ந்து பேசுறது என்னால தாங்க முடியல மாமா. விடுங்க மாப்ள, எங்க அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஏக்கம். அதான் ஆசை தீர கொட்டி தீக்குறாங்க. அது சரியா, நாமளும் கேட்போம். விடுங்க. நீ என்னதான் கரடியா கத்துனாலும் என் பொண்ணு உன் பேரனுக்கு கிடைக்க மாட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்ணுக்கும் டிரைவர் ராஜாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அத கண் குளிர பாத்துட்டு மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு போ. என் பேரனா உன் வீட்டுக்கு மருமகனா வர முடியாதுன்னு சொன்னேன். இப்ப நீ ஏவன மருமகனாக்கி மணவரையில கொண்டு போய் உட்கார வைக்க போற. ஜெயிச்சது நான் தாண்டி. என் முருகன் வாக்குடி. என் முருகன் உத்தரவை யாராலும் மீற முடியாது. ராஜா,
நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க கடைசி வரைக்கும் நீ முடியாதுன்னு சொல்லிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்தேன். நல்ல வேளை நீ ஒத்துக்கிட்ட. என்ன அமைதியா இருக்க? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம் மேடம். என்ன விஷயம் சொல்லு. நான் ரேவதி கிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியாக பேசணும். ஓ, தாராளமா பேசு. நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா ஆக போறீங்க. மனசுல இருக்கிறத பேசுறது நல்லதுதான். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஏப்பா ஒரு நிமிஷம் இப்படி வாப்பா. ரேவதி, அம்மா உன்கிட்ட வந்து ஏதாவது பேசுனாங்களா? எதுக்கு இப்படி எழுதிட்டு இருக்க? என்னாச்சு சொல்லு. நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஏ, என்ன சொல்ற? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? என்னடி இப்படி சொல்ற? நான் அவங்க கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், போராடியும் பார்த்துட்டேன். ஆனா அவங்க எதுக்குமே சமாதானம் ஆகுற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துல நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதும் அவங்க துப்பாக்கி எடுத்து நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா நான் சுட்டுட்டு செத்துருவேன்னு மிரட்டினாங்க. அப்போ வேற வழி இல்லாம நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என்னது, துப்பாக்கியால சுட்டு பண்ண மிரட்டினாங்களா? அம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியலையேக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் தான். கல்யாணத்தை பத்தி எவ்வளவு ஆசைகளோடவும் கனவுகளோடவும் இருந்தும் தெரியுமா? அது எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிட்டான் அந்த டிரைவர். அந்த டிரைவர் தான் நல்லவங்கிற இமேஜ நம்ம அம்மா மனசுல ஸ்ட்ராங்கா பதிய வச்சுட்டான். அதனாலதான் அவன் என்ன சொன்னாலும் கேக்குறாங்க, அவன் என்ன செஞ்சாலும் சரின்னு சொல்றாங்க. அவனை மீறி அம்மா எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அவன் வச்சதான் நம்ம வீட்டுல சட்டமா இருக்கு. சித்தி இததான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னாங்க, ஆனா அம்மா தான் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ உன்னை கேட்டு பார்க்கல ரேவதி. நான் போய் அம்மா கையில கால்ல விழுந்தாவது எப்படியாவது பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி உன்னை காப்பாத்துனா போதும். அக்கா, எல்லாமே போச்சு. இனிமே பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கு மேலே அவங்க கிட்ட போய் பேசினா வீணா கோவம் தான் படுவாங்க. மகேஷ் காணாம போனதுல இந்த கல்யாணம் நின்னு போனா பாட்டி எங்க தம் பேரனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோன்ற பயத்துலதான் அவசரமா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. இதுக்கு அந்த டிரைவரும் சம்மதிச்சதால அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்யறாங்க. பெத்த பொண்ணோட விருப்பத்தை விட எதுக்கு இப்ப அந்த டிரைவருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு பேரு கூட முழுசா தெரியாத ஒருத்தனை நம்பி பொண்ணோட வாழ்க்கையை எப்படி ஒப்படைக்கிறாங்கன்னு தான் புரியல. நாளைக்கு அவன் கெட்டவன் ஃப்ராடுன்னு தெரிஞ்சா உன் வாழ்க்கையே வீணா போயிடும்டி. அதை அவங்களால சரி பண்ணி கொடுக்க முடியுமா? இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்றதுதான் ஏன்னு எனக்கு புரியல. அக்கா, அம்மா கிட்ட நீ சம்மதம் சொன்னதாவே இருக்கட்டும். நம்ம 3 பேருமே அம்மா கிட்ட போய் திரும்ப பேசுவோம். அப்பவாச்சும் அவங்களுக்கு அக்கா பக்கம் இருக்க நியாயம் புரியுதான்னு பாப்போம். அதெல்லாம் வேண்டாம் ஸ்வாதி. அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. யாரு என்ன சொன்னாலும் கேக்குற மனநிலையில அவங்க இல்ல. அவங்களுக்கு அவங்க நினைச்சதுதான் நடக்கணும், அவ்வளவுதான். இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும், அது மட்டும் தான் அவங்களோட குறிக்கோளா இருக்கு. நிச்சயதார்த்தம் அப்ப இப்படிதான் மகேஷ் திடீர்னு காணாம போயிட்டாரு. அப்புறம் அவரே வந்துட்டாருல்ல, இப்பவும் அதே மாதிரி அவரே இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள வந்துருவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ வேணா பாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த டிரைவர் தான் மகேஷ் எங்கேயோ கடத்தி வச்சிருக்கான். அவன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் மகேஷ வெளியே விட போறதில்ல. அப்புறம் எப்படி மகேஷ் வெளியில வருவாரு? என் வாழ்க்கைய அந்த டிரைவர் பாழாக்கிட்டான். இனி ஒண்ணுமே பண்ண முடியாது.
உன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல ரேவதி. கல்யாணங்கிறது ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஆனா உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோகத்தையும் வருத்தத்தையும் கொடுக்குதுன்னு தான் எனக்கு புரியல. அந்த கடவுள் தான் வாழ்க்கையை காப்பாத்தணும். ரேவதி அந்த டிரைவர் பையில கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டா. கடைசி வரைக்கும் நம்ம பக்கம் உறுதியா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவங்க அம்மா துப்பாக்கி காட்டி மிரட்டி சீன் போட்ட உடனே பொசுக்கன்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. இனிமே என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அந்த டிரைவர் பையனும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். இனிமே இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அவன் எப்படி ஒத்துக்காம இருப்பான்? ஆரம்பத்துல இருந்தே அவனோட பிளான் ரேவதி எப்படியாவது கல்யாணம் படிக்கிறது தானே. இப்போ லட்டு மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, சும்மா விடுவானா? ஆரம்பத்துல கொஞ்சம் பிகு பண்ற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் ஒத்துக்கிட்டான், அவ்வளவுதான். ஆரம்பத்துல எல்லாமே நமக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரா நடக்குது. ஆமாங்க, சிச்சுவேஷன் எல்லாமே தலைகீழா மாறி போச்சுங்க. அந்த டிரைவர் பையன் வேலைக்காரனா இருக்கிறப்பவே குடைச்சல் கொடுத்தான். இப்ப வீட்டோட மாப்பிள்ளை ஆயிட்டா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இப்ப என்ன அவன் பண்றது? நம்மள காலி பண்ணாம விட மாட்டான். ஆமாங்க, டிரைவருங்கிற சாதாரண பொசிஷன்லயே நம்ம எல்லார் கண்ணையும் விரல விட்டு ஆட்டினா. இப்ப வீட்டு மருமகனா ஆயிட்டான்னு வைங்க. ஷோ, அவன் என்னெல்லாம் பண்ணுவானோன்னு நினைக்கும் போது அவ்வளோ டென்ஷனா இருக்கு. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு என்ன வழின்னு தான் யோசிக்கணும். நான் தீபாங்கிற ஒரு 5 வயசு குழந்தைய ஒரு காப்பகத்துல வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். அந்த குழந்தைய தத்தெடுத்து வீட்டில் வச்சு வளர்க்கணும்னு என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. அதனால தான் நீங்க கேட்டதும் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். மேடம், இந்த கல்யாணத்தை நிறுத்த எனக்கு ஒரு வழி தோணுது. அநேகமா அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியா? அது என்ன வழி? ரேவதி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வீட்டுக்கு வந்து ஒரு குழந்தைய தத்தெடுக்க போறதா என்கிட்ட சொன்னா. அதுக்கு மகேஷும் சரின்னு சொன்னான். அந்த குழந்தைக்கும் அவளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவ அந்த குழந்தைய தத்தெடுக்கணும்னு சொல்றா. சூப்பர் மேட்டராச்சே. இதே என்கிட்ட முன்னாடியே சொல்ல. அப்ப எனக்கு இது பெரிய விஷயமாவே தெரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு இருந்துட்டோம். ரேவதி சொல்ற அந்த குழந்தை இங்க பக்கத்துல ஏதாவது ஒரு ஆசிரமத்துல தான் இருக்கணும். அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டா அது மூலமா நாம இந்த கல்யாணத்தை நிறுத்த நமக்கு வாய்ப்பு இருக்கு. ரேவதிக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்கா? நமக்கு இது தெரியாம போயிடுச்சுங்க. ஆனா இந்த ரூட் நமக்கு கை கொடுக்கும் தான் தோணுது. நீங்க உடனே அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடு பண்றேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? அண்ணா சொல்லுங்கண்ணா. டேய் மூர்த்தி, நீ எங்க இருந்தாலும் கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி வா. சரிண்ணா, உடனே வரணும். என்னங்க? ஏப்பா இப்ப எதுக்குப்பா நீ ரேவதி கிட்ட தனியா பேசணுன்ற? ஆமா மாப்ள, எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாமே. இல்ல மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இதை பேசி ஆகணும். எப்பா எப்பா இப்பதான்ப்பா எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி கூடி வருது. நீ எதையாவது பேசி குழப்பி விட்டுறாதப்பா. ஏங்க, நீ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இதெல்லாம் முக்கியமான விஷயங்க, பேசிதான் ஆகணும். எதை பத்தி பேச போறீங்க மாப்ள? ஆமா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதை பத்தி நான் ரேவதி கிட்ட சொல்லியே ஆகணும். அதை சொல்லாம ரேவதி கழுத்துல என்னால தாலி கட்ட முடியாது மாமா. அது தப்பு. நான் அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். மாப்ள, அது நடந்து முடிஞ்ச கதை. அதை இப்ப சொல்றதுனால என்ன ஆக போகுது? ஆமா, நடந்து முடிஞ்சதுன்னா அதுக்குன்னு அது இல்லைன்னு ஆயிடாதுல. என் வாழ்க்கையில ஒருத்தி கொஞ்ச காலம் இருந்திருக்கா. அது ரொம்ப முக்கியமான விஷயமாமா. அதை ரேவதி கிட்ட என்னால மறைக்க முடியாது. ஐயோ, அதெல்லாம் சரிதான் மாப்ள, நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க இந்த விஷயத்த சொல்ல போய் புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துட்டு போதே, அதனாலதான் சொல்றேன். ஆமாப்பா, மாமா சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லுப்பா. ரேவதி இப்பதான் மனசு மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்கா. இல்லைங்க,
கல்யாணத்துக்கு முன்னாடி இதை சொன்னாதான் சரியா இருக்கும். அதான் நியாயமும் கூட. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை சொல்றது நான் ரேவதி ஏமாத்துற மாதிரி. நான் கண்டிப்பா இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லதான் போறேன். வந்துடுறேன் மாமா. எப்பா நில்லுப்பா